நான் நடந்திருக்கேன். எங்க அண்ணனை கேளு. அறியாத வயசுல நீ கூட்டு போன கற்பகம் மெயினா பிச்சுக்க சுண்டூர் வாங்கி கூட்டு இவன் தூங்கிட்டான். ஐசி வைக்கிறவன் கூட்டு போனதை காலி போட்டான். உழைக்க காலத்தாமதம் ஐயா உங்களை பாக்கலாம் தாங்க வந்தேன். எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறா. என்ன அவளுக்கு விதி இல்லாம திருடுறாளா? சத்தியமா என் வாயில திரு வரும். இப்போ மாரியம்மன் திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை எங்க ஊர்ல திருவிழா. மாரியம்மன் திருவிழாங்க. எங்க ஊர்ல மாரியம்மனுக்கு திருவிழா வச்சாங்க. விழா கோலமா நடக்குது. மாவிலை தோரணங்கள், மகர விளக்குகள், மேல தாளங்கள், விழா கோலமா நடக்குது. அப்படியா? மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம். எங்க ஊர்ல நாடகம் வச்சாங்க. சூப்பரான ஆட்டக்காரங்க. வந்தவங்க எல்லாருமே காலாலே ஆடுறாங்க. மத்தவங்க எப்படி ஆடுறாங்க? சிறப்பான நாடகம். ஊரு மக்களே உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாத்துக்கிறோம். யார் யாரு? நானு, என் பொண்டாட்டி, என் சம்சாரம், என் மனைவி, மை ஒய்ஃப். மனைவி, சம்சாரம், ஒய்ஃப் அனைத்துமே ஒண்ணுதான்டா. சம்சாரம்னா யாரு? அது சத்தத்துல கல்யாணம் பண்றது. அது சம்சாரம். மனைவினா யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. மனைவி அப்பா அம்மாக்கு தெரியாத தள்ளி போய் லோடி ஏற்றி கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் மை ஒய்ஃப். ஏறி போச்சு. என் பொண்டாட்டியா அவளை செல்லமா பார்த்து அப்படிதான் வச்சிருக்கணும். என்னை விட்டு அவ பிரிய மாட்டா, அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன். அப்படிதான் இருக்கணும். நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாட்டி தாண்ட மாட்டா. அப்படியே சுத்திக்கிட்டு தான் வந்து நிக்கலாம். அவளை பயம் உண்மைது. யாண்டின்னு கூப்பிட்டா போதும். என் பொண்டாட்டி மூத்திரம் பேசிப்பா. அவளுக்கு சுகர் அதிகமாகி போச்சு. இவனே எங்கன்னா கூத்தாடிங்க வந்திருப்ப. தாலி கட்டி வச்சுங்களா? தாலி கட்டி வச்சு ஒரு வாரம் லீவு கொடுத்தா என்னம்மா? கட்டின மச்சா கூட காயில என் பொண்டாட்டி கழிச்சல நாடகத்து வந்துட்டு நிக்கியா. நாடகம் வாங்கி வச்சு மாட்டு பொங்கல் வரைக்கும் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஆமாண்டா. யாரா இருக்கு? தாலி கட்டிட்டு இறங்க நம்பர் அதத்தான் பார்த்தேன். நாடகம் ஆடிட்டு நான் பேக் எடுத்து போய் வீட்டை வைப்பேன். அவ எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு பேக் மாட்டிக்கிற கிளம்பிடுவான். 4 மணி வரைக்கும் அவ வருவான். நாய் காத்துங்க அடுக்கிறேன், வாட்சி காத்து நான் காத்துங்க அடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்டு தான் வைக்கல. ஒரு ஃபர்ஸ்ட் டேனா வைக்க கூடாது. என்ன நடந்தது? பகல்ல கூட கிடையாது. அவ பேக் எடுத்தாந்து வீட்டை வைப்பா, நான் பேக் மட்டும் கூத்து கிளம்பிடுவேன். இப்படியேதான் நடந்துங்கிறது தாடி கட்டுற நாள். ஆனா பொண்டாட்டிக்கு 2 குழந்தை. தாடி கட்டுற மனைவியை பார்த்ததே கிடையாது, பேசியது கிடையாது. எப்படி உனக்கு 2 பசங்க? எப்படி அவனுக்கு 2 பசங்க? வீட்டுல என் தம்பி இருந்தான்ல. தம்பியா? தம்பிய அண்ணன் நான் நாடகத்துக்கு போய் வர அண்ணி புது அண்ணி மிரட்டு பாக்கம். அதனால வீட்டு கிட்ட பாத்துக்கடா, பம்பு சட்டை கிப்பு சட்டை பாத்துக்கடா, நிலத்த கிளத்தை பாத்துக்கடா, அண்ணிய கிண்ணிய பாத்துக்கடான்னு சொல்லிட்டு வந்த பேரு இவன் எல்லாத்தையும் விட்டுக்கிறான். கடைசியா சொன்னதை கவனமா பாத்துக்கிறான். அது 2 பையனும் என் தம்பி மாதிரியே நானாவது என் மனசுல கத்த ஊருக்கு ஊரு சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உன்ன போல உள்ள போட்டு கும்பிக்கிறாங்க. வடமல்ல 2 பசங்க, அழகான ஒரு மனைவி. நாங்க 4 பேரும் உட்காந்து நாடகம் நாடகம் நல்லா பீரு போகுது. போகுது. சூப்பரான காட்சி. நடு நேரத்துல ஜோன மழை பெய்த உடனே எல்லா ஜனங்களும் எழுந்து வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. நாங்க 4 பேரும் எழுந்து நாங்களே எங்க வீட்டுக்கு போறோம். ஐயா, இருப்பதிலே பெரிய வீடு என் வீடு தான். இருப்பதிலே பெரிய வீடு ஓ வீடு தானா? என்ன ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? பெரிய வீடுன்ற 10 சதுரம்லாம் ஒரு வீடு. என்னடா மூத்தத்துல ஒரு 50 சதுர வீடு இருக்குமா? அதோட பச்சு ஒரு 100 சதுரம்
சோழிங்கர் மலை மேல நின்னு பார்த்தா என் வீடு தெரியுதா? ஆமா, சென்னை மாநகரிலே முதன் முறையா கட்டினாங்க 14 அடுக்கு மாடி மவுண்ட் ரோட்ல LIC பில்டிங். அவ்வளவு பெரிய வீடு இருக்குமா? மவுண்ட் ரோட்ல ஆமாண்டா, 14 அடுக்கு மாடி. 14 அடுக்கு மாடி. LIC தான் என் வீட்டு பாத்ரூம். அட போடா ஐயா, தவறாக பேசி இருந்தா அடிச்சு மன்னிச்சிருங்க. உட்காருங்க ஐயா. இல்ல உட்காருங்க ஐயா. LIC பில்டிங் வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். நீங்க மன்னரு, நான் காவல்காரன். நான் உட்காரலாமா? பாத்ரூம் கிடையாது. LIC பில்டிங்கே பாத்ரூம். அனுபவிப்போம். இந்த பதவி நிலைக்குமோ நினைக்கிறது. மாலை போடுங்க. பையா LIC வீட்டு பாத்ரூம் பண்றேன். உம்மா தான் ஒரிஜினலா பெத்து போட்டா பப்புனு வேட்ட ஆடுற எங்க அம்மா மாணவரை புடி கிடையாட்டா. ஆடுற பாட்டு பாடு. போ போ போ, என்னடா வா வாய மூடு, சுத்த மூடு, போற போற கட்டா கையா ஊர்ற வாய பார்த்தாலே உங்க அம்மாலே சைக்கிள் விட்டு ஓட்டும். LIC உங்களை புறா கைய காடு மொத்தம் நல்லா பிடிக்கிற LIC பில்டிங்கே வீட்டு பாத்ரூம். ஆண்ட மாட்ட ஓச்ச சூத்தார்த்து நம்ம கம்பெனில என்ன வேச ஆடுற? ஏதோ கொடுக்குற வேச ஆடுற. என்ன கொடுக்குறாங்க? ஏதோ நீங்க கொடுக்குற வேச இது ஆடுறா சொல்றீங்க. ஆடுற என்ன வேச ஆடுகிற? மன்னர் வேச ஆடுகிற. புடி புடி புடி. மன்னர் வேஷ ஆடுறா. மன்னர் வேஷ ஆடுற. ஆமாய்யா. நான் என்ன வேஷ ஆடுறேன்? கேவலம் பப்புடு வேஷ ஆடுற. பப்புடு வேஷம். பட்டமல்ல கேவலம் பப்புடு வேஷம். பப்புடு வேஷம். பப்புடு வேஷம். கேவலம் கேவலம். பப்புடு சார் பப்புடு சார் பப்புடு சார் பப்புடு சார். கேவலம் சார் பப்புடு சார். பப்புடு சார் பப்புடு சார் பப்புடு சார். பப்புடு சார். பதட்டம் பதட்டம் பதட்டம். பதட்டம் பப்புடு சார். பப்புடு சார். அட்டா கைய லவட்டி கபால். ஐயா சொல்றேன் இரு. பயப்படாத நாங்கறேன். ஆனந்த கண்ணீர்ரா. LIC வீட்டு பாத்ரூம். வீட்டு கையா அங்கல தலை வாய்க்கிறேன். ஒண்ணுலையா நடிச்சு போச்சு கையா சரியா? லவட்டி கபால். வீட்டு கையா LIC பில்டிங் வீட்டு பாத்ரூம். வீடு எவ்வளவு பெரிய வீடு இருக்கையா? இருறா சொல்லுங்கய்யா. ஐயா உட்காருங்க. இருறா கம்முனுறா. ஒரு ஆளு உள்ள போ. ஒரு ஆளு உள்ள போனா வயித்து கலக்குது. LIC பில்டிங் வீட்டு பாத்ரூம். அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடு இருக்கும்?
ஐயா மூத்திரம் வர மாதிரி பயப்படாத, மனசை தட்டமா வச்சுக்கோ. சேர்த்து வாங்கலாம். கம்முன்னு இருக்கா? ஒரு ஆளு உள்ள போனோம்னா ஒரு ஆளு வெளியே வந்து மன்னர் வாசம் ஆடுற உங்களே அடிக்கிறானா? என்ன அடிக்க மாட்டான்னா கல் இல்ல. ஒரு மன்னனை கூட பார்க்காத கால் மேல காலை போட்டு ஆட்டுற, காலை புடி கைய புடி ஓத்தான்னு கேக்குற. சொல்ற எனக்கு தான் பூச்சி இல்லைன்னு வச்சுக்கோ. எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா நான் ஏன் கூத்தார வர போறேன்? இந்த கம்மி அட்டாண்ட உதவ நாங்க ஒரு விகட கவி இருந்தாலும் இது எந்த நாடு? புகழை பாடு கஞ்சையோ பூச்சையோ இல்லற வாழ்க்கையை ஈடுபட்டு 2 செல்வங்கள் பிறந்தது, 2 குழந்தைகள் பிறந்தது. ஆண்மகள் ஒன்று, பெண்மகள் ஒன்று. மகன் பெயரோ மதன்குமார், இளவரசர் மதன்குமார். மகள் பெயரோ மகேஸ்வரி. என் ஜனவரி பிப்ரவரி அது போலதான் வச்ச பைனான்ஸ்காரன் தள்ளி போட்டான். அப்படி 2 செல்வங்கள் பிறந்த நேரம் என்னுடைய மனைவி மீனாட்சி அம்மா இறைவனடி சென்று விட்டாளடா. குழந்தைகளை பெற்றெடுத்து மகாராணி அம்மா இறைவனடி சென்ற குழந்தைகளோ சிறு குழந்தைகளுக்காக 2வது மனோன்மணி என்ற பெண்ணை முடித்து 2வது ஆரம்பமாக மனோன்மணி. ஆமா பறிவுடல் முறைவிட
வீரரீதி வாராது எப்போதும் வீரரீதி வாராது எப்போதும் முருகா முருகா சண்முகா. நாட்டு மக்களுக்கு பணிவார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பெண்ணின் பெருமக்கள் யாவுல பெண்ணும் செம்மை உண்டாக பிரதிநிதி வலுவாக்கப்படி நானும் இந்த மகேந்திர ஒரு நாட்டை ஆண்டு வரும் மகேந்திர மன்னனுக்கு மனைவியாகி மனோர்மணியை மேற்கொண்டு குறை என்பதை காணாமல் நலமோடு தீரும் நலமோடு கடவுளே கண்ட தெய்வம் என்று நினைத்து காலையில் எழுந்து சென்ற உடனே கடவுளுடைய பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு செல்வதுதான் ஒரு பெண்ணின் கல்வி. அப்படி இருக்கும் போது பார்க்க வேண்டும். அப்படியா அத்தா கடலை விட்டு அடைப்பிருந்தாலும் புரியலாம், கடலை விட்டு மனப்பிரிந்தாலும் புரியலாம். ஒரு காலமும் இந்த மனோர்மணி உன்னை விட்டு நான் பிரியவே ராஜா ராஜா எந்த நேரத்துல வரணும் வரக்கூடாது அம்மா இதெல்லாம் கடலா அடராமா என்ன வேதமா நெஞ்சுக்குள்ள ஏதோ நாடும் கேட்குது கண்ணு ரெண்டு தாளோ போடு கொட்டுங்க கொட்டுங்க நின்னா அம்மா சரோஜா தேவி அந்த காந்த அம்பி அப்படியா? ஆமா. ரெமோவா மாதிரி பாக்கல. நான் இந்த உட்காந்துங்கிற தம்பி +2 உங்க 2 பேருக்கும் வரப்போகுது 8.
ஏண்டா, நான் வரப்ப வாரி வாரி போறப்ப போரி ஒரே என்ன சொல்லிட்டு வரக்கூடாது. ஆத்துல கருவாட்டு குழம்போ கலக்கி ஊத்துவாங்க சொரிஞ்சு கிடப்போம். ஏண்டா, நோக்கி அறிவு இருக்காடா? ஓகேக்கு அப்படித்தான் பூச்சாக்கல நீ பாரு. ஐயோ, என்னடா அம்பி? ஆமா, நானும் என் கணவரும் பூஜை அறையிலேயே சிவ பூஜை செய்து கொண்டிருந்தா. சிவாய நமக. இத பாக்கட்டா பாக்கலாமா? பூஜையை செய்து லிங்க பூஜை, லிங்க பூஜை. கொஞ்சம் பஞ்சாமிரத்தை வாங்கி கூட என்ன செய்யணும்? நாங்கள் இருவரும் வயதுக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ராஜராஜ சோழன் என்னடா வயசு? என்ன வயசு? 60 வயசு ஒரு வயசாடா? 60 வயசு ஒரு வயசாடா? 60லும் ஆசை வரும். உங்களுக்கு 70லும் வரும். வரவே வராது. பார்த்தோன்னே தலைக்கு தலை கழுவு, நானே கழுவு. ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர் இல்லாத அழைத்து கொண்டு வர வந்து நின்னாம்பர் ஒழிப்பு கவுத்து விட்ட சாங்கர் மாதிரி அம்மா தலைச்ச குழந்தைங்க யாரா வச்சிருந்தா எழுப்பி வீட்டு சொத்து மூடுவோம். யாரோ நம்ம ஊருக்கு யாவும் பெருமை சொல்லிக்கிறோம் கோபாலே. தவறாக பேசுறேன். அப்படி தவறா பேசிவிட்டார் உனது உட்காத மூத்திரம் பேசிட்டு எதற்காக ஆலோசனை கூட்டம்? காதோறும் நனைந்தபடி கதை முடிவை காட்டுதல் என்று உரைத்தான். எனக்கோ வயது திறந்து விட்டது. ஆகையினால் இந்த நாட்டினுடைய பொறுப்பை என்னுடைய மகனுக்கு மணிமுடி சுற்றி அழகு பார்க்க வேண்டும். மகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனை எதிர்கொண்டு அழைத்து வாருங்கள். வந்து கொண்டே இருக்கிறார். இளவரசர் வருகிறார். பாசம் என்னும் ஊழலி வந்த பாசமலர் கூட்டம் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம்.
நன்மைகளை சேர்த்து விடுவார். அப்படி சொல்ல வேண்டும். உண்மை. சாரலா சொல்ற மோரலா. மன்னரின் சொத்துக்கள் வந்திருக்கிறார்கள். உண்மை. ஆகவே அவர்களுக்கு கண்களுக்கு விருதளிக்க வேண்டும். கண்ணிலே கள்ளிப்பால் ஊத்தலாமா? செத்துருவாங்களா? நாட்டிய விருந்து, நாட்டிய விருந்து, கலைகளிலே சிறந்த கலை, நாட்டிய கலை. எம்மா புலி ஒரு சிறந்தா ஏன்டா பொட்ட ஏன் கூப்பிட்ட எதுக்குடா கூப்பிட்ட வாங்கி சொன்ன பொட்ட பொட்டை ஆமா ஆண்டியா முன்னாடி எப்ப வாங்கி சொன்னாங்க ஏன் வாங்கி சொன்ன இப்ப கூட வந்து காயத்தோடு ஏன் கூப்பிட்ட அம்மா துண்ணு போட்டு தூங்க அடிங்க அம்மா பைபாஸா எப்ப பார்த்த எந்த டைம்ல பார்த்த எந்த மாசத்துல பார்த்த அது சொல்லு பாத்தியா கோடி மக்கள் ஏன் வந்து இந்த பணியில பல்ல கட்சிகள் உட்காந்துங்க வந்திருக்காங்க உங்கள் நாட்டியத்தை பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியா அதோ பார்த்தாயா முகமே சிறப்பான நாட்டியம் அப்படியா இதோ பார்த்தாயா எல்லக்கல்ல மேல நாய் உட்காந்து ஆளுடன் பாடல் அபிநயத்தை சேர்த்து காட்ட வேண்டும் மனதில் காரி Bye.
அப்புறம் அடுத்தது நீதானா? நான் தாங்க. 1000 தலை வாங்கி அவ்வளவு நானா? இதுகளே சிறுகள் காட்டியே. ஆமா ஆ. என்னை பத்தி ஆமாண்டா தம்பி. தம்பி எப்படி இருக்கிற நல்லா இருக்கீடா? இது மாதிரி அக்கா தான் செவில முன்ன உன்னை சாவடிச்சு சிறப்பான நான் காட்டியம். பாத்து கிடக்குறா. அது இட்லி போட்டு வெடி அந்த ரவுண்டுக்கு வேலை கொடுங்க. ரொம்ப அர்ஜென்ட் பண்றாரு. அப்படியா? மனமட்டு காட்ட வருது. ஆதல் வைபோகது. முனிமா புனிதா கோமதி கோமதி ஓ கோமதி கோடை காலம்
டபாரம். ஆமா அம்மா சூத்தோ டபாரம். அடுத்தது யாரு? என்னப்பா? இல்லையா? உம்மளை நல்லா குத்து பட்டா இருக்கணும். பாரத்தை ஐயோ சொல்றவருக்கு அப்படியே கிளம்பணும். ஐயம் காலம் மண்டல